இது 1028ல நடந்தது. இப்ப 22ல அவன் ஜெயிச்சுட்டு, 23ல கங்கை கொண்ட சோழபுரம் பிரம்மாண்டமான நகரத்த உருவாக்குறான். ஒரு விஷயத்த கவனிக்கணும். 1022 வரைக்கும் அவன் மத்த நாடுகள் மேல போர் தொடுத்துக் கொண்டே வந்திருக்கான். இன்வேஷன்ஸ். வந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல ஒரு நகரத்த உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில ஆயிரக்கணக்கான பேரை நீங்க எம்ப்ளாய் பண்ணி, ஒரு நகரத்த உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அவன் ஒரு வருஷத்துல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரத்த அவன் உருவாக்கியிருக்கான். உருவாக்கின அந்த கங்கை கொண்ட சோழபுரம் உருவானதுக்கு பிறகு, அதுவரைக்கும் தஞ்சாவூர் தான் சோழர்களுடைய தலைநகரா இருந்தது. சோழர்களுடைய தலைநகர் தஞ்சை அப்படிங்கிற நிலையிலிருந்து மாற்றி, கங்கை கொண்ட சோழபுரத்தை சோழர்களின் தலைநகராக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக விளங்கியது. சோழ சாம்ராஜ்யத்தினுடைய, சோழ ஏகாதிபத்தியத்தினுடைய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் விளங்கி